அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இந்த சனி பெயர்ச்சி பலன்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே மேஷராசி ரிஷபராசிக்கு நம்ம சேனல்ல விளக்கம் கொடுத்துருக்கோம். ஒரு 7-8 பேர் கால் பண்ணி சில விஷயங்களை பகிர்ந்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது. அதாவது சார், நீங்க சொல்ற விளக்கங்கள் எல்லாமே நல்லா இருக்கு சார், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, அதை டெக்னிக்கலா சொல்றீங்க, அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்லலாமே அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலே அதை நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜோசியர்களும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஜோசியர்கள் இருக்காங்க. சில பேர்லாம் ரொம்ப ஃபெமிலியர் ஆயிட்டாங்க. அவங்கெல்லாம் எப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் அந்த காலத்தில் கொஞ்சமாக ஆரம்பித்து வளர்ந்து இன்னைக்கு அவங்கெல்லாம் பெரிய லெவலில் ஆழமான மாதிரி விருட்சமாக நிற்கிறாங்க. ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஜோசியம், வாஸ்து ரெண்டுமே கர்மா சம்பந்தப்பட்ட தொழில். மற்ற தொழில் மாதிரி இது கிடையாது. இதுல எவ்வளவு நம்ம ஏன் பண்றோமோ, சம்பாதிக்கிறோமோ இந்த தொழில்கள்ல, அது கூடுமான வரையில சில நல்ல காரியங்களுக்கு நம்ம வர அந்த வரவுல இருந்து நம்ம சில நல்ல செலவுகளை செய்தாதான் நம்மளுடைய அடுத்த சந்ததிகள் நல்லா இருக்கும். இதுதான் உண்மை. இதுதான் 100% உண்மை. நம்மளுடைய ஜனன காலத்துல நீங்க ஜாதகத்துல பார்த்திருப்பீங்க, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கந்தியே ஜென்ம பத்திரிகா. இதுதான் ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் எழுதியிருக்க அந்த வாக்கியங்கள். பிறப்பு இறப்பு இதற்கு இடைப்பட்டதுதான் வாழ்க்கை. இது எப்படின்னா, ஒரு மகான்கள் சொல்லும் போது அது மக்கள் கிட்ட வேற மாதிரி போய் சேரும், சீக்கிரமா ஃபாஸ்டா போகும். ஒரு சாதாரண பாமரன் சொல்லும் போது அது லேட்டா போய் சேரும். இவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன். இதுதான் கடவுள் சொல்றார். எல்லா மதத்திலையும் இதான் சொல்றாங்க. நம்ம ஒருத்தருக்கு நல்லது செய்தா நமக்கு நல்லது நடக்கும். கிரகங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகமுமே அவங்களுக்கு கொடுத்திருக்க வேலையை அவங்க செய்வாங்க. இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவகிரகத்துல பிரதானம் அப்படின்னா சூரிய பகவான். ஏன்னா அவரை வச்சுதான் கோள்கள் இயங்குது, மற்ற கோள்கள். ஆனா மக்கள் பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரன் அப்படின்னால பயம். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா அர்த்தாஷ்டம சனி. அஷ்டமம்னா 8, 8ல பாதினா 4, அதுதான் அர்த்தம். அர்த்தாஷ்டமம்னா 4ஆம் இடம். உதாரணத்துக்கு இப்ப மேஷராசிக்கு 4ஆம் இடம் என்ன? கடகம். சனி பகவான் கடகராசியில் இருந்தார்னா மேஷராசிக்கு அர்த்தாஷ்டம சனி. அதே சனி பகவான் 7ஆம் இடம் துலாம்ல இருந்தார்னா கண்டக சனி. 8ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா அது அஷ்டம சனி. விருச்சிகத்துல இருந்தார்னா அஷ்டம சனி. இப்ப மீனராசிக்கு வரும்போது மேஷராசிக்கு 7ஆண்டு சனி ஆரம்பம், பொங்கு சனி. அப்புறம் மேஷராசி உள்ள வரும்போதே ஜென்ம சனி. ரிஷபத்துக்கு போகும்போது பாத சனி. அதுதான் 7.5 வருஷத்தை 2.5 3 2 பிரிக்கிறாங்க. மற்ற எந்த கிரகத்துக்குமே இல்லாத தனி சிறப்பு சனி பகவானுக்கு உண்டு. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க சில விஷயங்களை. 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள், இதுல 12 தமிழ் மாதங்கள், 15 திதி. இங்க திதியும் மெயினா வரும். ஏன்னா ஒரு குழந்தை சதுர்த்தியில பிறந்தா ஒரு விசேஷம், பிரதோஷத்துல பிறந்தா ஒரு விசேஷம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமாவாசை குழந்தை பிறந்தா ஆகாது. நிறைய சில பேர்ல சொல்றாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஜனனம் என்பது நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்களோ அதனுடைய பாவ புண்ணிய அடிப்படையில தான் நம்மளுடைய பிறவி. நம்ம அப்பா அம்மா, நம்மளுடைய அம்மா சைட்ல வந்த மூதாதையர்கள், அப்பா சைட்ல வந்த மூதாதையர், இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்களோ தான்
அடுத்தடுத்த ஜெனரேஷன். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதிமான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என் வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்ப பூலோகத்துல பாத்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு கேஸ்ன்னு போறோம். கடைசியில கோர்ட்ல தான் தீர்ப்பு, ஜட்ஜி தான் தீர்ப்பு எழுதுறாரு. செஷன்ஸ் கோர்ட்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் கடைசியா போகுது. ஆனா இங்க வந்து நிரபராதியும் சில பேர் பாதிக்கப்படுறான், அதே மாதிரி குற்றவாளி விடுவிக்கப்படுறான் அப்படின்னு நம்ம ஜெனரலா சொல்லிப்போம். அது நமக்கு தெரியாது, அது வந்து நீதி சம்மந்தப்பட்டு பேச நமக்கு இது கிடையாது. ஆனால் உண்மையான குற்றவாளி பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த அந்த குற்றவாளி யாரால் பாதிக்கப்பட்டான், எப்படி அவனுக்கு இந்த நிலைமை வந்தது என்பது அவன் மனம் ஒரு நிமிடம் கண்ணீர் சிந்தினாலும் அது சனி பகவானுக்கு பொறுத்து கொள்ள மாட்டார். நல்லா கேட்டுங்க. ஏன்னா கடவுளுடைய கோர்ட்ல அங்க நீதிமான் ஜட்ஜி யாருன்னா சனீஸ்வரன் தான். சனி பகவான் ஒரு தீர்ப்பு எழுதிட்டாருன்னா அதை சிவனே மாற்ற மாட்டாரு. ஏன்னா அதுக்குதான் சிவன் அவர் அங்க உட்கார வச்சிருக்காரு. அவருக்கு பேரே நீதிமான், நீதிபதி. சிவனோட கோர்ட்ல நீதிபதி யாருன்னா சனீஸ்வரன். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி பகவான் எப்படின்னா சிவனோட பட்டத்தை அவர் மட்டுமே வச்சிருக்காரு. அவருடைய பேரு பக்கத்திலே சிவன் வந்துடுறார், ஈஸ்வரன் வந்துடுறார். மற்ற கிரகத்துக்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது. அர்த்தாஷ்டம, இப்ப குருக்கு சொல்லலாம், அர்த்தாஷ்டம குரு, அஷ்டம குருன்னு சொல்லலாம். ஆனா கண்டக குருலாம் சொல்ல முடியாது, 7.5 குருலாம் சொல்ல முடியாது. குரு மட்டும் இல்லை, எல்லா கிரகத்துக்கும் எதுவுமே சொல்ல முடியாது. அது ஒன்லி ஒன் சனீஸ்வரன் மட்டும்தான். அதனால ஒவ்வொரு ஜோசியருங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. பரிகாரங்கள் நிறைய சொல்லலாம். உங்களுக்கு நேரம் சரியில்லை, உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போங்க, எந்த சொல்லலாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சிங்க. நம்ம கூடுமான வரையில பிறருக்கு துன்பம் தராத வகையில் சனி பகவான் உங்களை எந்த விதத்திலும் தொந்தரவு கொடுக்க மாட்டார். இது 100% ட்ரூ, உண்மை. அதே மாதிரி சனி பகவானை எந்த அளவுக்கு நீங்க வணங்குறீங்களோ, ஜாதகம் இப்ப ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரு, இப்ப துலாம்ல தான் உச்சம், கும்பத்துல தான் ஆட்சி அப்படின்னு சொல்றோம். ஈவன் இப்ப நீச்சமா இருக்காரு மேஷத்துல, தப்பு கிடையாது. அதுல இன்னொன்னு இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, சூட்சுமங்கள் இருக்கு. கிரகங்களுக்கு வந்து இருக்கிற இடத்தை விட கிரகங்கள் பார்வை எங்க பாக்குதோ அங்கதான் வந்து பலம் ஜாஸ்தி, அந்த வீட்டுக்கு தான் பலம் ஜாஸ்தி. இப்ப உதாரணத்துக்கு சனி பகவான் வந்து மேஷத்துல இருக்காருன்னா 3ஆம் வீடான மிதுனத்தை பார்ப்பாரு, 7ஆம் வீடான துலாத்தை பார்ப்பாரு, 10ஆம் வீடான மகரத்தை பார்ப்பாரு. அப்ப பாத்துங்க, அந்த 3 இடம் வலிமை அடையும். அதே மாதிரி நிறைய யோகங்கள் இருக்கு. குருமங்கள யோகம், கஜகேசரி யோகம், விபரீத ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகம், இப்படி நிறைய இருக்குது. இந்த ஜோதிடமே ஒரு கடல் மாதிரி, சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு 10 ஜோசியரை நீங்க யூடியூப் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு 10 வேற மாதிரி இருக்கும். அப்படிதான் உங்களுக்கு தெரியும். ஆனா கோவில்கள் போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மன திருப்தி, மன அமைதிக்காகத்தான். நம்மளுடைய ஜனனத்திலே நம்ம எப்படி இருக்க போறோம்னு பிரம்மா நம்மளுடைய தலையத்தை நிர்ணயம் பண்ணிடுறார். அதுல இருந்து மாற முடியாது. பரிகாரம் பண்ணும்போது பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற நம்மளுடைய மன நம்பிக்கை. நம்ம கோயிலுக்கு எதுக்கு போறோம்? அமைதிக்காக தான் கோயிலுக்கு போறோம். மன அமைதிக்காக எங்க போவாங்க? கோவிலுக்கு தான் போவாங்க. இப்ப நிறைய பில்கிரிம்ஸ், திருப்பதி போறோம், சபரிமலை போறோம், ஏன் நிறைய மலை இருக்கு, திருத்தணி மலை, எல்லாம் முருகனுக்கே நிறைய மலை இருக்கு, பழனி மலை இருக்கு, கடைசியா இமயமலை, கேதார்நாத், பத்ரிநாத், ரிஷிகேஷ், மானசரோவர், கைலாஷ், இதெல்லாம் போறாங்க. இயற்கை வந்து பறந்து கிடக்குது. கடவுள் நமக்கு எல்லாமே, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாரு, செல்வ வளம் கொடுத்திருக்கும், ஆனா நிம்மதி இருக்காது. எவ்வளவோ பேர் தன்னுடைய சொத்துக்கள், சேர்த்து வைத்த சேமிப்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் போறாங்க. நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஒரே வார்த்தை, அவன் கர்மாப்பா, அவன் துறவரம் போன. அதுதான் உண்மை. நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது பிறப்பு அப்படின்னா, நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படின்னு சில விதிமுறைகள் இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேலண்டா இருப்பாங்க, எக்ஸ்ட்ராடினரி
டேலண்டா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம அவங்க ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிருப்பாங்க. யோசிச்சு பண்றவங்க கூட அந்த நேரம் தான், அதுதான் சொல்லுவாங்க. நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம மண்ணை தொட்டா கூட பொண்ணு ஆகும். நேரம் நல்லா இல்லைன்னா நம்ம போட்டுருக்கிற தங்கம் கூட தகரமாயிடும் அப்படின்னு நம்ம பேசிப்போம். ஜென்ரலா பேசுற வார்த்தைகள். அதனால பொதுவா 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனியில பாதிப்புகள் நிறைய இருக்க தான் செய்யும். 7.5 வருஷங்கள் என்ன நல்லது கெட்டது கஷ்டங்களை கொடுக்குறாரோ அதே மாதிரி அஷ்டம சனியோட பாதிப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கும் 2.5 வருஷத்துல. அர்த்தாஷ்டம சனினா ஒரு 50% கஷ்டம் கொடுக்குறாருன்னு வச்சுங்க. அஷ்டம சனியில 100% கொடுப்பாரு. அப்ப நீங்க 7.5 வருஷம் கொடுக்க வேண்டியதெல்லாம் ஃபுல்லா சேர்த்து அஷ்டம சனியிலே சனி பகவான் கொடுத்துருவார். ஆனா இதெல்லாம் பொது பலன். கஷ்டம் கொடுக்குறாங்க நம்ம ஜாதகம், சுய ஜாதகம். இப்ப நான் மேஷராசி பலன் சொல்றேன்னா, மேஷராசி எவ்வளவு பேர் இருப்பாங்க. சனியோட இப்போ அந்த பெயர் செஞ்சு நம்ம சொல்லலாம். ஆனா சுய ஜாதகம், நம்ம பிறந்த நேரம், அன்னைக்கு என்ன நட்சத்திரம், ஜனனகால ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருந்திருக்கார், சனி பகவான் யாரால பார்க்க பெற்றார், குருவோட பார்வை எங்க இருக்கு, எந்த இடத்த பார்க்கிறார், இதெல்லாம் நிறைய இருக்கு. நம்ம டெய்லி தினப்பலன் பார்க்குற மாதிரி, நம்ம சந்திராஷ்டம் பார்க்குற மாதிரிலாம் கிடையாது. பொதுப்படையான இப்ப எல்லாரும் யூடியூப் சேனல்ஸ் எதுக்கு பார்க்குறாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க தான் பார்க்குறாங்க. ஆனா சுய ஜாதகம் தான் நமக்கு பேசும். மற்றபடி எதுவுமே நம்ம கையில கிடையாது. பகவான் எல்லோரையுமே பூலோகத்துல கொண்டு வரார். நம்மளுடைய காலங்கள் முடியும் போது நம்ம திரும்ப போய் பகவான் கிட்டே சேர வேண்டியதுதான். நம்ம என்ன புண்ணியங்கள் செய்யறோமோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்மளுடைய கர்மா நிச்சயிக்கப்படுது. நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் குழந்தைகள் இல்லை, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்லாம் போய், ஆனா அப்பவும் குழந்தை பிறக்கல. எவ்வளோ பேருக்கு குழந்தை இருந்து அந்த குழந்தைங்களை வளர்க்க முடியாம கஷ்டப்படுறாங்க. நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அதனாலதான் நம்ம கூடுமானவர்ல முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே உதவிகள் நம்மளால முடிஞ்சது. வசதியானவங்க ஒரு 1000 ரூபாய் தரானா, வசதி இல்லாத ஒரு ரூபாய் கொடுக்கலாம். ஒரு கோயில் திருப்பணியா ஒருத்தர் 1,00,000 ரூபாய் கொடுத்தா கல்வெட்டுல பேர் போடுவாங்க. 1,00,000 ரூபாய் உங்க கிட்ட இல்லையா, நீங்க 100 ரூபாய் கொடுங்க, தப்பு கிடையாது. இல்ல போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு ஒரு மணி பூ வாங்கி கொடுங்க, தப்பு கிடையாது. ஒரு அகல் தீபம் நெய் விளக்கு ஏத்துங்க, தப்பு கிடையாது. பகவான் உங்களுக்கு தெரியும், கிருஷ்ண பரமாத்மா கதை என்ன, துலாபாரம், துளசி, நிறைய இருக்கு, பேசிக்கிட்டே போலாம் நம்ம. இப்ப நம்ம அது சொல்ல வந்த விளக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பெயர்ச்சி பொதுவாகவே அவங்க ஜனன ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செய்யும். கோச்சாரத்துல பொதுப்படையா நம்ம சொல்ற மேஷராசி, ரிஷபராசி, ஒரு ராசி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா சனி வக்ரம், அதே மாதிரி சனி ஒரு இடத்துக்கு, சனி பகவான் ஒரு இடத்துக்கு மாறுறாருன்னா அந்த சனி பகவான் எந்த இடத்த பாக்குறாரு, சனி பகவானை யார் பார்க்க போறாங்க, சூரியனோட பார்வை சனி பகவான் படுதா, இல்ல குரு பகவான் பாக்குறாரா, இல்ல செவ்வாய் பகவான் பாக்குறாரா, நிறைய இருக்குது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சொல்லும் போது மேலோட்டமா நம்ம சொல்ல போறோம். குலதெய்வத்தை யார் ஒருத்தர் எவ்ரி டைம் வணங்குறாங்களோ, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வத்தை போய் வழிபட்டு வரணும், வெளியூர்ல இருந்துச்சுன்னா. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுக்கும் மேல நம்மளுடைய ஆன்மாவை நம்ம எப்பவுமே ஒரு சுத்தமா வச்சுக்கணும். குலதெய்வம் அப்பதான் அதுக்கு அந்த ஆன்மாவுக்கு வழிகாட்டும். சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து நாம தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம கூடுமானவர்ல தவறான பாதையில செல்லக்கூடாது. கால பைரவரை தேய்பிர அஷ்டமி திதியில வணங்குங்க. விநாயகர் பெருமான டெய்லியே வணங்குங்க. சங்கடகார சதுர்த்தி பூஜைகளை கலந்துக்குங்க. பிரதோஷ விரதம் சிவனுக்கு இருங்க. அதுவும் சனி பிரதோஷ அன்னைக்கு ஒரு நாள் பூரா நீங்க விரதங்கன்னா அவ்வளவு விசேஷம். அது போக ஹனுமார், ஆஞ்சநேயர், மூல நட்சத்திரம், ஒவ்வொரு மாசம் மூல நட்சத்திரம், சில பேர் மூல நட்சத்திரம் விரதம் இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அனுமாருக்கு உகந்த நாள் சனிக்கிழமையும் உண்டு, ஞாயிற்றுக்கிழமையும் உண்டு. இந்த தெய்வங்களெல்லாம் நீங்க எவ்வளவு வழிபடுறீங்களோ சனி பகவானுடைய கஷ்டங்கள் இருந்து நீங்க விடுபடலாம். சுயஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்தாருன்னா அதுக்கேற்ற பலன்கள்,
இருக்கிற இடம் கொஞ்சம் சரியில்லாத இடம் வந்தாருன்னா பயப்பட தேவையில்லை. இப்ப நான் சொன்ன இந்த தெய்வங்களை வணங்க வணங்க நிச்சயமா உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து நல்ல ஒரு வழிகாட்டுவாரு. உங்க குடும்பங்கள் க்ஷேமார்த்தமா இருக்குன்னு சொல்லி எல்லாம் வல்ல எம்பெருமான திருவண்ணாமலையில் வீட்டிற்கும் அருணாச்சல சிவத்தை பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய.